ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த லோட் பேலன்சிங் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. லோட் பேலன்சிங் என்ன நினைக்கிறீங்க நீங்க? லோட் பேலன்சிங் அதுதான் சார், நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணும்போது சரியா சொல்ல தெரியல. சும்மா தமிழ்லயே சொல்லுங்க. இப்போ நீங்க டெக்னிக்கலா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அதை உங்களோட ரியல் டைம்ல இன்டகிரேட் பண்ணி கூட சொல்லுங்க. பேலன்சிங்னா என்னது சார், இப்போ நம்ம ஏதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இப்போ அதிகமாக இருக்கிற விஷயத்த நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணியோ. இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து என்னால் ஒரே ஐடியா செஞ்சு முடிக்க முடியாது. 2-3 பேர் பேக்கப் டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வந்து பாதி வேலை செய்வோம், நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து ஒரு பாதி வேலை செய்வோம். அப்போ எனக்கு வந்து லோட் வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறேன்னா, ஸோ அதுதான் வந்து லோட் இந்த பேலன்சிங்னு சொல்லுவாங்க. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதான் வந்து லோட் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு லோட் பேலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன பண்ணோம்னா, இப்போ நான் வந்து ஒரு இருங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா பாருங்க. ஓகே சார். லோட் பேலன்சிங் வந்து ஒரு நல்ல டாபிக், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ லோட் பேலன்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவைலபிலிட்டினா என்னது? அவைலபிலிட்டி மீன்ஸ் அதான் சார், நம்ம ஏதாவது அவைலபிலிட்டி தானே சார். இப்போ ஒரு பொருளோட அவைலபிள், இந்த பொருள் வந்து நமக்கு அவைலபிளா இருக்காயோ, ஹைலி அவைலபிளா இருக்கு, தமிழ்ல ஈஸி ஆக்சசபிளா இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து என்னோட விபிசின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? விபிசிக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இது வந்து ரீஜன் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன ரீஜன் வச்சுக்கலாம்? இது வந்து யூஎஸ் வெஸ்ட்னு வச்சுக்குவோம், ஒரு யூஎஸ் ஈஸ்ட்னு வச்சுக்கோம். யூஎஸ் ஈஸ்ட்னா நார்த் வர்ஜினியா, என்வின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ இந்த ரீஜன் கேட்குதுங்களா நான் சொல்றது? கேட்குது சார், கேட்குது. இந்த ரீஜனுக்குள்ள தான் என்ன இருக்கும்? ஜோன்ஸ்லாம் இருக்குமா? ஸோ ரீஜனுக்குள்ள தான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னு சொல்லுவோம்ல நம்ம. ஸோ இங்கே இன்னொரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்னோட கஸ்டமர் வந்து இந்த நார்த் வர்ஜினியால இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்னோட வெப்சைட்டை எங்க கிரியேட் பண்ணணும்? என்னோட சர்வர் எங்க லான்ச் பண்ணணும்? நார்த் வர்ஜினியா தான் சார். அதனால நான் வந்து ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அதுக்குள்ள வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்கும். என்னோட யூசர் எந்த ஜோன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஜோனையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ AZ1 AZ2ன்னு வச்சுக்கோங்க, 2 ஜோனு. இப்போ AZ3 அது மாதிரி AZ4லாம் நிறைய இருக்கும். ஆனால் என்னோட கஸ்டமர் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் இந்த ஜோனில் தான் இருக்காங்க. அதனால நான் ஒரு 2 ஜோனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜோனுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஜோனுக்குள்ள டேட்டா செட். இப்போ ஒரு விபிசி நம்ம கிரியேட் பண்ணுவோமா? இருங்க, ஒரு விபிசி வந்து ஓகே இப்படி வச்சுப்போம். இது வந்து ஒரு விபிசின்னு வச்சுக்கோங்க. என்னோட விபிசி வந்து கலர் வந்து நான் வேற கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது ப்ளூ கலர்ல வந்து என்னோட விபிசி. விபிசியோட நேம் வந்து நான் வந்து ஒரு டெமோ விபிசின்னு வச்சுக்கிறேன். டெமோ விபிசி. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சப்நெட்லாம் நான் கிரியேட் பண்ணுவேன்னா, ஸோ இதுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட்டு, தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ சேம் இதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். இந்த ஜோனுக்குள்ள
ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் இப்போ நம்ம விபிசிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. ஓகே சார், கிளியரா இருக்கு. இது வந்து பப்ளிக்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் 1, இது வந்து பிரைவேட் 1. சரி, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு சப்நெட்டுக்குள்ள எத்தனை பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம்? சரி, ஒரு ஜோனுக்குள்ள புரியல சார், எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? நான் கேட்குறேன். ஒரு விபிசில எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணணும்னு கேக்குறீங்களா சார்? இப்போ அந்த ஏஜி 1ன்னு ஒரு ஜோன் இருக்குல்ல, இதுக்குள்ள எத்தனை பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம், எத்தனை பிரைவேட் சப்நெட்? அது தெரியல சார். இது விபிசிக்கு மட்டும் பர் பிசி நம்ம 200 சப்நெட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜோனுக்குள்ள வந்து இப்போ இந்த ஒரு ஜோன் இருக்கா, இதுக்குள்ள வந்து நம்ம ஒரே ஒரு பப்ளிக் சப்நெட் ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி எந்த ஜோனா இருந்தாலுமே ஒரு ஜோனுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மோர் தென் ஒன் பிரைவேட். கட் ஆகுது, திடீர்னு கட் ஆகுது நீங்க பேசும்போது அடிக்கடி. இப்போ இப்போ கேக்குது சார். ஒரு ஜோனுக்குள்ள நம்ம வந்து மோர் தென் ஒன் பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண முடியாது. கேன் கிரியேட் மோர் தென் ஒன் பிரைவேட் சப்நெட். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இப்போ இந்த சப்நெட்டுக்குள்ள தான் என்ன பண்ணுவோம், நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வைப்போமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு EC2 இங்க வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு EC2 இங்க வைக்கிறேன். எதுக்கு நான் ரெண்டு இடத்துல EC2 இன்ஸ்டன்ஸ் வைக்க போறோம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதான் சார், ஒரு டீம் போறது, எந்த டீம்ல இருந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோமோ. இது வந்து இந்த சர்வர் நான் எதுக்கு வைக்கிறேன்னா, என்னோட வெப்சைட்டை ரன் பண்றதுக்காக வைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது நான் ரைட் பண்ணிக்கிறேன். EC2 1. ஸோ இது வந்து EC2 2. இப்போ ரெண்டு ஜோன்ல வந்து ஒரு 2 சர்வர் வச்சிருக்கேன். இந்த சர்வர்ல வந்து ஒரு லைக் 2 சர்வருமே நான் என்ன பண்ண போறேன்னா, வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். நமக்கு தெரியும்ல எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன். எனக்கு எத்தனை வெப்சைட் இருக்கணும்? ஒரே ஒரு வெப்சைட் தானே இருக்கணும். என் கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும், கரெக்டா? இதுலயும் சேர்த்து ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ண போறேன். எதுக்காக நான் வந்து 2 இன்ஸ்டன்ஸ்ல வெப்சைட்டை ரன் பண்ணணும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சார், அது பப்ளிக்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட், பிரைவேட்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் விட்டு தள்ளுறேன். நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் இங்க 2 சர்வர் வச்சிருக்கேன். 2 சர்வர்லயும் வந்து ஒரே வெப்சைட் தான் ரன் ஆகுது. எதுக்காக நான் 2 சர்வர் வைக்கணும் அப்படின்றேன். ஒரே சர்வர்ல தான் லோட் ஏதாவது தாங்காதா சார்? இப்போ என்னோட கஸ்டமர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து ஒரு 1000 ரெக்வஸ்ட் தான் லோட் பண்ண முடியும் பர் செகண்ட். அதே மாதிரி செகண்ட் சர்வரும் 1000 ரெக்வஸ்ட் தான் லோட் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு 4000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கு. அப்போ 4000 பேர் வருவாங்க. அப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வருக்கே ரெக்வஸ்ட் அனுப்புவாங்களா? அப்போ இந்த சர்வரால் லோட் பண்ண லைக் வந்து இந்த சர்வரால பேலன்ஸ் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னோட வெப்சைட் வந்து லைக் என்னோட வெப்சைட் வந்து டவுன் ஆகும், கரெக்ட்டுங்களா? என்னோட வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்காது நிறைய பேருக்கு. இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனா என்னோட சர்வர் டவுன் ஆகும். சர்வர் டவுன் ஆனா வெப்சைட் அவைலபிளா இருக்காது, கரெக்டா? இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அப்போ அவைலபிலிட்டின்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு வெப்சைட்டையோ ஒரு ரிசோர்ஸஸையோ சேம் ரிசோர்ஸை மல்டிபிள் ஜோன்ல வச்சோம்னா அந்த ரிசோர்ஸ் வந்து ஹைலி அவைலபிளா இருக்கும். இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூசர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்வர் வந்து பிஸியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஜோன்ல ரன் ஆயிடுச்சுன்னா அந்த சர்வர் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப என்னோட வெப்சைட் ஹைலி அவைலபிளா இருக்கா? புரிஞ்சுங்களா? அது வரைக்கும்
புரியுது சார். இப்போ ஹைலி அவைலபிளா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து மல்டிபிள் ஜோன்ல என்னோட சர்வரை நான் வைக்கிறேன். பட் இப்போ இங்க எனக்கு வந்து எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. 2 இருக்கு. இப்போ இந்த 2 சர்வருக்குமே நமக்கு ஐபி அட்ரஸ் இருக்குமா? ஒரு பப்ளிக் ஐபி இருக்குமா? இருக்கும் சார். இப்போ நான் வெப்சைட்டை பார்க்குறேன்னா நான் பப்ளிக் ஐபி தான் வச்சு பார்க்க முடியும். கரெக்டா? நான் பப்ளிக் ஐபி சார் க்ளோஸ் பண்ணனா எனக்கு வந்து வெப்சைட் வந்து விசிபிளா இருக்கும். பட் இதுவே எனக்கு வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. 10 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளால ஒரு இன்ஸ்டன்ஸோட ஐபி வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட் EC2 1 இருக்குல்ல, இங்க பாருங்க EC2 1 இருக்குல்ல, இதோட ஐபியை வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ இந்த ஐபி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ரெக்வஸ்ட் எந்த சர்வருக்கு வரும்? இந்த EC2 1க்கு தானே வரும். அப்போ இந்த சர்வருக்கு போகாதுல்ல, செகண்ட் சர்வர். அப்போ நான் செகண்ட் சர்வரோட ஐபி யூஸ் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பப்ளிக் 2 தான் வரும். இல்ல, அது பப்ளிக்கா இருக்கலாம், பிரைவேட்டா இருக்கலாம். எந்த சர்வருக்கு வரும்? EC2 தான் வரும். தானே வரும். அதே மாதிரி எனக்கு கிட்ட 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ 10ஓட ஐபி அட்ரஸ் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு ஏதாச்சும் ஒன்று தான் வரும். அப்போ அந்த ஒரு ஐபி அட்ரஸ்லயே நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணா லைக் அந்த சர்வருக்கு மட்டும் தான் ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கிட்ட ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து காமனான ஒரு ஆள் தேவை. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இருங்க ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுதான் வந்து இந்த லோட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லோட் பேலன்சர் வந்து நம்ம யூசர் இருக்கும் பாத்தீங்களா, இன்டர்நெட் யூசர். இப்போ நம்ம டைரக்டா வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட ஐபியை சர்ச் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த லோட் பேலன்சருக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் இருக்கும். இந்த லோட் பேலன்சரோட டிஎன்எஸ் நான் சர்ச் பண்ணும்போது ப்ரௌசர்ல கூகுள்ல போயிட்டு இந்த லோட் பேலன்சருக்கு ஒரு டிஎன்எஸ் இருக்கு, ஒரு அட்ரஸ் மாதிரி, ஐபி அட்ரஸ் மாதிரி. அதை நான் சர்ச் பண்ணனா என்னால இந்த லோட் பேலன்சர் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இந்த லோட் பேலன்சர் வந்து எது கூட இந்த லோட் பேலன்சரோட வேலை என்னன்னா, வர ரெக்வெஸ்ட்டை ஈக்குவலா அதுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கும். 2 சர்வருக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஹெல்த்தை பொறுத்து. இப்போ இந்த சர்வர் வந்து நல்லா லைக் இந்த சர்வர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இந்த சர்வர் ரெக்வெஸ்ட் அனுப்பிவிடும். ஆர்எல்ஸ் இந்த சர்வர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா செகண்ட் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சு விடும். ஸோ லோட் பேலன்சரோட வேலை வந்து வர லோட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பி விடுறது தான் லோட் பேலன்சரோட வேலை. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ஐபி வந்து தேவைப்படாதுல்ல. இங்க ஐபி தேவைப்படாது. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ லோட் பேலன்ஸ் வந்து டைரக்டா வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகாது. லோட் பேலன்சர் என்ன பண்ணுனா ஒரு டார்கெட் குரூப் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு டார்கெட் குரூப்னா ஒரு குரூப், ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ ஒரு டார்கெட் குரூப்பா கிரியேட் பண்ணுவேன். இந்த டார்கெட் குரூப்ல என்னோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குமா? ஹலோ, கேக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லோ கலர் பாக்ஸ் தான் டார்கெட் குரூப்னு வச்சுக்கோங்க. டார்கெட் குரூப் ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டார்கெட் குரூப் ஒரு குரூப், அதுக்குள்ள நான் இந்த 2 இன்ஸ்டன்ஸையும் சேர்த்து விட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிட்டு அந்த லோட் பேலன்சரை கொண்டு வந்து இந்த டார்கெட் குரூப்ல அட்டாச் பண்ணி விட்டுருவேன். அப்போ லோட் பேலன்சர் எப்பெல்லாம் லோட் பேலன்சர் ரெக்வஸ்ட் வருதோ அப்பெல்லாம் அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணும், டார்கெட் குரூப்புக்கு அனுப்பிச்சு விடும். இந்த டார்கெட் குரூப் உள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும். இதுதான் வந்து லோட் பேலன்சரோட கான்செப்ட். புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. இப்போ என்னோட வெப்சைட் வந்து மோர் தென் 1 இன்ஸ்டன்ஸ்ல மோர் தென் 1 லொகேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே ஹைலி அவைலபிளா இருக்கும். அப்போ ஒரே வெப்சைட் மல்டிபிள் பிளேஸ்ல ரன் ஆகும்போது அதுக்கு வந்து ஈக்குவலா லோட வந்து டைவர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து லோட் பேலன்சர் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இருங்க, நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. இதோ பாருங்க. ஸோ விபிசிக்குள்ள பிரைவேட் சப்நெட் 1ம் பிரைவேட் சப்நெட் 2ம் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், பிரைவேட் சப்நெட் 1ல பிரைவேட் சப்நெட் 2ல தான் சர்வர் வச்சிருக்கேன். இதுல தான் என்னோட வெப்சைட் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ
ரெக்வஸ்ட் எதுல இருந்து வருது பாருங்க, இதான் வந்து லோட் பேலன்சர். ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட் கேட் வழியா வந்து லோட் பேலன்சர்ல வந்து 2 சர்வருக்கும் போகுது. இந்த ரெட் கலர் டாட் டாட்டா பாக்ஸ் போட்டு இந்த டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப்ல 2 சர்வரையும் வச்சிருக்கேன். இந்த டயகிராம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த 2 சர்வர் இருக்குல்ல, பிரைவேட் 1 பிரைவேட் 2. இந்த சர்வர் 1 இந்த பிரைவேட் சப்நெட் இருக்கு சார். இதை வந்து என்னால டைரக்டா கனெக்ட் பண்ண முடியுமா? எதுல சார் எதுல கனெக்ட் பண்ண முடியும்னு கேக்குறீங்க? இந்த சர்வரை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்து கனெக்ட் பண்ணா எனக்கு இந்த சர்வர் இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு கேக்குறேன். லாகின் பண்ண முடியுமா? நாட் கேட்வே இருந்தா நம்ம லாகின் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. நாட் கேட்வே வந்து எதுக்காக லாகின் பண்றதுக்கு நாட் கேட்வே யூஸ் ஆகும்? இல்ல சார், நெட்வொர்க். அப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சர்வர் 1 அண்ட் சர்வர் 2 இருக்குல்ல, இதுல வந்து நம்மளால லாகின் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நம்மளோட கம்ப்யூட்டர் வச்சு. பண்ணலாம் சார். ஏன்னா ரெண்டுமே பிரைவேட்ல இருக்கு, எப்படி என்னால டைரக்டா பண்ண முடியும்? சார் த்ரூ நம்ம அதுதான் சொன்னேன், நேட் வச்சு தான் பண்ண முடியும். இல்ல, நேட் வந்து நீங்க மறுபடியும் பாருங்க, நேட் வந்து இந்த 2 சர்வருக்கு நெட்வொர்க் வேணும்ன்றதுக்காக தான் நேட். நேட் வந்து கனெக்ட் பண்றதுக்காகலாம் இல்ல. என்னோட क्वेश्चन என்னன்னா, இந்த 2 சர்வர் 1 அண்ட் சர்வர் 2 இருக்கா இல்லையா? இந்த 2 சர்வர் 1யும் சர்வர் 2யும் என்னால லாகின் பண்ண முடியுமா கேக்குறேன். இந்த சர்வருக்குள்ள என்னால கனெக்ட் பண்ண முடியுமா? தெரியல சார். நம்ம இதுதானே விபிசில பார்த்தோம். ஒரு பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற வர்ச்சுவல் மிஷினை என்னால டைரக்டா கனெக்ட் பண்ண முடியுமா நம்மளோட லேப்டாப் வச்சு? பண்ண முடியாதுல்ல. அதான் சார், அந்த வர்ச்சுவல் மிஷின்குள்ள இருந்து தான் இன்னொரு நம்ம பிரைவேட் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து அப்போ இதுமே ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான். சர்வர், இன்ஸ்டன்ஸ், வர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஒண்ணுதான். வர்ச்சுவல் மிஷின் எங்க இருக்குன்னு பாருங்க, ரெண்டுமே பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரெண்டுத்தையுமே என்னால கனெக்ட் பண்ண முடியாது, கரெக்ட்டா? ஓகே. ரெண்டுத்தையுமே என்னால கனெக்ட் பண்ண முடியாது. எப்படி இன்டர்நெட் யூசரால கனெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இன்ஸ்டன்ஸ் இங்க பப்ளிக் சப்நெட்ல ஒரு சர்வர் இருக்குல்ல, பப்ளிக் சப்நெட்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, இது மூலமா தான் என்னால கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ இதுக்குள்ள நான் என்னோட வெப்சைட்டை கொண்டு வந்து வச்சேன்னா இது சேஃபா இருக்குமா இருக்காதா? ஏன்னா யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாது. இதுல கனெக்ட் பண்ணணும்னா ஒண்ணு இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள இருக்க இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் இந்த பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஆமா தானே? ஆமா சார், அதுதான் சார் நான் சொன்னேன். நம்ம இது லாகின் பண்ணிட்டு தானே இது உள்ள போயிட்டு தானே நம்ம இது லாகின் பண்ணணும். ஜம்ப் சர்வர்னு ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன்ல, வர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ என்னோட சர்வர் 1க்குள்ள நான் என்னோட வெப்சைட்டை கொண்டு போய் வச்சேன்னா வெளியில இருக்க யாராச்சும் கனெக்ட் பண்ண முடியுமா அதுக்குள்ள? வெளியில இருக்கு. பண்ணலாம் சார். பண்ண முடியும். அது பப்ளிக் தானே சார். அது நம்ம அது எனிவேர் தானே கொடுப்போம். HTTP ஹோஸ்ட்னாலே அது எல்லாரும் பார்க்கறது தானே. அது வந்து வெப்சைட்டுக்கு மட்டும் தான், நான் கனெக்ட் பண்றதுக்கு சொல்றேன். ஓகே. இல்ல சார், கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாதுன்னா உள்ள என்னோட வெப்சைட் வந்து சேஃபா இருக்குமா? யாராலையும் எடிட் பண்ண முடியாதா? ஆமா சார். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ்ல அவங்களோட வெப் சர்வர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரைவேட் சப்நெட்ல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைவேட் சப்நெட்ல வந்து ஒரு சர்வர் ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா அது வந்து யாராலையும் டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? பப்ளிக் வர்ச்சுவல் மிஷினை வச்சு தான் பிரைவேட் வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ அப்போ என்னோட வெப்சைட் இதுக்குள்ள தான் ரன் ஆயிட்டு இருக்கும். இதுக்குள்ள ரன் ஆகிற வெப்சைட்டை லோட் பேலன்சர் வழியா யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே சார். ஸோ நம்ம இப்போ இதுதான் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லோட் பேலன்சருக்கு வந்து ஒரு டிஃபால்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு. ஸோ இப்போ பாருங்க, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கு, 2 பப்ளிக் சப்நெட் 2 பிரைவேட் சப்நெட் இருக்கு. இந்த பப்ளிக் சப்நெட்ல போயிட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ண போறேன். செகண்ட் பப்ளிக் சப்நெட் 2ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணிட்டு ரெண்டுத்துலயும் ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸரை வச்சு பேலன்ஸ் தான் நான் லோட் பண்ண போறேன். இதுதான் வந்து இன்னைக்கான டாபிக். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன்.
ஒரே நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஃபோனு. ஸோ உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரியுது இல்லை? ஓகே சார், கிளியரா இருக்கு. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் சொல்லுங்க பாப்பா எனக்கு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சிங்க்கு முன்னாடி அவைலபிலிட்டினா ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு சொல்லுங்க. ஹை அவைலபிலிட்டி அது சார் எது அவைலபிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதான் சொன்னீங்களா, ஏதாவது ஒரு நம்ம விஷயம் அவைலபிள். என்னோட வெப்சைட்டை வந்து நான் மோர் தென் ஒன் ஜோனில் நான் ஹோஸ்ட் பண்ணேன்னா அந்த வெப்சைட் வந்து எல்லாருக்கும் ஹை அவைலபிளாக இருக்கும். இப்போ சரவணா ஸ்டோர் வந்து இங்கே பெரம்பூரில் மட்டும் இருந்துச்சுன்னா அது அவைலபிளாக இருக்காது. சரவணா ஸ்டோர் வந்து சென்னையில் ஒரு 5-6 இடத்துல இருக்குது. அப்போது அது எல்லா கஸ்டமருக்கும் அவைலபிளாக இருக்குமா? ஈஸியாக எல்லாரும் ஓகே சார். சேம் என்னோட வெப்சைட் அவைலபிளாக இருக்கணும்னா நான் என்னோட சேம் வெப்சைட்டை இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ஜோனில் வந்து நான் பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த ஏஜின்றது சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஏஜி 2 லைக் இது போரூர்னு வச்சுக்கோங்க. ஏஜி 1ன்றது, ஏஜி 2ன்றது வந்து வடபள்ளின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வேற வேற ஏரியா. அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரு பிரான்ச் இருக்கும்போது அதை சுற்றி இருக்க பீப்புள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்கல்ல கம்பேர்ட். இப்போ ஒரே ஒரு சர்வர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்லாம் எதை போய் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க? அவங்களோட கண்டென்ட்டை எடுக்க முடியாது. ஸோ இப்போ டியூ டு ஹை அவைலபிலிட்டிக்காக ஒரே வெப்சைட்டை 2 ஜோனில் வைக்கிறாங்க. அப்போ 2 ஜோனில் இருக்கிற பீப்புளும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஒரு ஜோன் டவுன் ஆனாலும் இன்னொரு ஜோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வெப்சைட்டை. இதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டியோட கான்செப்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஹை அவைலபிலிட்டி நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வர லோடை வந்து நான் எந்த ஜோனுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியணும்ல. இப்போ 2 இடத்துல ஒரு சர்வர் வச்சிருக்கேன். யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. 2 ஐபி அட்ரஸை வச்சுலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் கொடுக்க போகிறது ஒரே, இப்போ Amazon.comனு இருந்துச்சுன்னா Amazon.comக்கு நான் ஒரே ஒரு டிஎன்எஸ் தான் அசைன் பண்ண முடியும். என்னால் 2 ஐபி வந்து ஒரு டொமைன் நேமுக்கு அசைன் பண்ண முடியாது. அப்போ எனக்கு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஆள் வேணும். ஸோ எப்படின்னா வர ரெக்வஸ்ட்டை சரிசமமாக எல்லா ஜோனுக்கும் பிரித்து விடுற மாதிரி. அதுதான் வந்து லோட் பேலன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. வர ரெக்வஸ்ட்டை ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சர்வருக்கு வந்து சரிசமமாக பிரித்து விடுவாங்க. இருங்க, நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ 850. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட விபிசியில் போய் பார்க்குறேன். யுவர் விபிசி ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை சப்நெட் இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, எனக்கு மொத்தம் எத்தனை சப்நெட் இருக்கு பாருங்களேன். இந்த விபிசி 2 பப்ளிக் இருக்கு, 2 பிரைவேட் இருக்கா? ஸோ ஒரு நேட் கேட்வே இருக்கு, ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இந்த பப்ளிக் சப்நெட் 1லையும் பப்ளிக் சப்நெட் 2லையும் 2 சர்வர் வந்து பிளேஸ் பண்ண போறேன். அது எப்படி பண்றது? ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டன்ஸோட நேம் என்ன கொடுக்கலாம்னா சர்வர் 1ன்னு கொடுத்துக்கலாம். தென் விண்டோஸ் வந்து லினக்ஸே இருக்கட்டும், டைப் வந்து t2.microவே இருக்கட்டும், கீபேர் வந்து நேற்று கிரியேட் பண்ணது வந்து ஜம்ப் சர்வர் 1863 வச்சுக்கிறேன். தென் நான் நெட்வொர்க் செட்டிங்ஸ் எடிட் பண்ணாமல் பண்ணக்கூடாதா? பண்ணணும் சார். அப்போதானே நம்ம பப்ளிக் பிரைவேட் செட் பண்ணுவோம். இப்போ ப்ராஜெக்ட் விபிசி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் 1ல வச்சிட்டேன் பாருங்க. ப்ராஜெக்ட் விபிசியில் பப்ளிக் 1ல வச்சிட்டேன். ஓகேங்களா?
தென் இப்போ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டெமோ செக்யூரிட்டி டெமோ எஸ்ஜி. ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் நம்ம என்னென்ன இன்பவுண்ட் ரூல் அலோ பண்ணணும்? SSH பண்ணணும். ஏன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு SSH வேணும் உனக்கு. கனெக்ட் லாகின் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் HTTP எதுக்கு HTTP எதுக்காக? போஸ்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட். ஃப்ரம் யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? அதனால ஃப்ரம் எனிவேர். ஸோ SSH வந்து ஆல்ரெடி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், HTTP மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனிவேர். ஸோ நேம் வந்து demo.demosg, ஓகேங்களா? தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ பப்ளிக் 1ல வந்து ஒன்று லான்ச் பண்ணிட்டோமா? வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரைவேட்ல போய் இப்போ பப்ளிக் 2ல ஒன்று லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் 2 நேம் வந்து சர்வர் 2ன்னு வச்சுக்கேன். அதே லினக்ஸு டைப் வந்து அதே, கீ பேர் வந்து சேம், ஜம்ப் சர்வர் 1803. நெட்வொர்க் செட்டிங்ஸ் மறுபடியும் எடிட் பண்ணுவேன். ஏன்னா நான் பப்ளிக் 2ல வைக்க போகிறேன். ப்ராஜெக்ட் விபிசியில் பப்ளிக் 2 வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இது நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஈஸியாக. தென் எனேபிள் பண்ணிக்கிறேன். நான் செக்யூரிட்டி குரூப் புதுசாக கிரியேட் பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாமா? இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நான் சர்வர் 1க்கு இப்போ தானே கிரியேட் பண்ணேன், ரெண்டுமே சேம் தானே. டெமோ எஸ்ஜி தானே இப்போ தானே கிரியேட் பண்ணேன், ஆமாம் தானே? எஸ். அப்படியே கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துனா ஆனால் வந்து 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். எங்கெங்கே கிரியேட் ஆகும்? பப்ளிக் 1ல பப்ளிக் 2. இன்ஸ்டன்ஸ் வில் பி இன் பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2. ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ் வெஸ்ட் பி 2Bல ஒன்று இருக்குது, 2Aல ஒன்று இருக்குது, கரெக்டாக? நான் என்ன பண்ண போகிறேன், சர்வர் 1ல கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு index.html பேஜ் வந்து ஹோஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சர்வர் அப்டேட் பண்ணிட்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். sudo ஸ்பேஸ், நான் ரூட் யூஸராக மாறிக்கிறேன். sudo ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் yum install விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஓகே. httpd -yn கொடுத்தா எனக்கு வந்து சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும் ஒரு 1 மினிட்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இது சார் நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். systemctl start httpd. தென் அதுக்கப்புறம் நான் வந்து எனேபிள் பண்ணிக்கலாமா? ஸ்டேட்டஸ் செக் பண்ண தேவையில்லையா? கடைசியில் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணி நம்ம இஷ்டம் தான். ஸ்டேட்டஸ் இப்போ உனக்கு ரன்னிங்னு இருக்கா, அங்கே ஆக்டிவ் ரன்னிங் இருக்கா? ஓகே சார். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணோன்னே எனக்கு என்ன பார்த்து கிரியேட் ஆகும், வேறு www.html ஒரு பாத் கிரியேட் ஆகுமா? ஓகே. அதுக்குள்ளே தான் நான் கொண்டு போயிட்டு என்னோட வெப்சைட் வைக்கணும். அதனால நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு சிடி வேறு www/html எம்கே டைரக்டரி அதெல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லையா? அதில் கிரியேட் பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெப்சைட் டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும்னா டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு ரூல் இல்லை அஜித். இது வந்து ப்ராசஸ் தான், நம்ம எப்போ வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து லினக்ஸில் வந்து அது ஒரு இது. சரி இப்போ பாருங்களேன், நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். mkdir டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு டெம்புக்கு நம்ம என்னன்னா கூட கொடுத்துக்கலாம்ல. எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ டெம்ப் இருக்குது, சிடி டெம்ப்பு. இப்போ இதுக்குள்ளே தான் நான் wget-ன்னு கொடுத்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், கரெக்டுங்களா? நெட்டில் இருந்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு index.html ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறேன். index.html அப்படின்னு சொல்லிட்டு இந்த நானோன்னு சொன்னால் கீவேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு நானோ index.html
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ண எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ H1 சரி ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ HTML ஃபைல் கோடு தெரியலனாலும் பரவாயில்ல. இது நீங்கள் வந்து கண்ட்ரோல் O கொடுத்து எக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நானோ இண்டெக்ஸ் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நானோ இண்டெக்ஸ் டாட் HTML சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கு இது வேணாம். நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் index.html. எஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு கோடு ஒன்று இருக்கு. நான் அந்த கோடை வந்துட்டு வரேன். இப்போ இந்த கோடு விசிபிளா இருக்கா உங்களுக்கு? தெரியுது. ஸோ இந்த கோடு என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள வந்து ஒரு index.html ஃபைல்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம். இருங்க நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன் இருக்குல்ல, இது வந்து நம்மளோட இந்த சர்வரோட ஜோனை வந்து ஃபெச் பண்றதுக்கும் ஐபி அட்ரஸை ஃபெச் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சும்மா நீங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டாம். இது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். இந்த கடைசி இது எக்கோன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த பைத்தான்ல நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா? பிரிண்ட் பிளாக்கெட்குள்ள எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும்ல, அதே மாதிரி தான் இது எக்கோன்றது. எக்கோ அதுக்கப்புறம் ஒரு HTML கண்டென்ட் வந்து உள்ள கொடுக்குறோம். இந்த வெல்கம் டு அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதில் சேவ் பண்ணோம்னா அந்த வேறு www.html index.html வந்து சேவ் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து இந்த sudo ym install httpd இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு இந்த வேறு www.htmlன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள index.html-க்குள்ள இந்த லைனை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். அதனால தான் இந்த எக்கோன ஒரு கமாண்ட் வந்து கொடுக்குறேன். செகண்ட் லைன் என்ன பண்றேன்னா அதே இந்த வேர்க்குள்ள www-க்குள்ள HTML-க்குள்ள இந்த index.html ஒரு ஃபைலுக்குள்ள இதை வந்து செகண்ட் லைனா ஆட் பண்றேன். அவைலபிலிட்டி ஜோனை வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் பாருங்களேன், நான் அதை ரன் பண்ண உடனே நான் சிடி என்னோட இது வேருக்குள்ள தானே போனோம். சிடி /வேரு /www/html அப்படின்னுக்குள்ள போயிட்டு எல்எஸ் கொடுத்தோம்னா எனக்கு index.html ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கமாண்ட்னால தான் எனக்கு இந்த index.html கிரியேட் ஆயிருக்கு. இப்போ cat index.html கேட்ன்றது பார்க்கறதுக்காக வியூ கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க வெல்கம் டு அப்பாச்சி ஆன் AWS ஒரு ஹெட்டிங் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட அவைலபிலிட்டி ஜோன் வந்து தெரிஞ்சு பாருங்க, US West 2A. மூணாவது பாருங்க இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் ஐபின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபி வந்து எடுத்துருக்கு பாருங்க. அதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ index.html வந்து ரெடி ஆயிடுச்சு. எதுக்குள்ள இருக்கு? இந்த HTML ஃபோல்டருக்குள்ள இருக்கு. நான் போயிட்டு என்னோட இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபியை செலக்ட் பண்ணனா எனக்கு இந்த வெப்சைட் வரதா பார்ப்போமா? இது வந்துச்சு பாருங்க. இது சும்மா ஒரு டிஃபால்ட் வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டிஃபால்ட் HTML கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். வெல்கம் டு அப்பாச்சி ஆன் AWS அவைலபிலிட்டி ஜோன் வந்து US West 2A. இது வந்து இந்த ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். இதோட பிரைவேட் ஐபி வந்து 10.0.0.146ன்னு அர்த்தம். இதோட இந்த வெப்சைட்ல வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட டீடைல்ஸ் காட்டுற மாதிரி நான் ரைட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா அது? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ்குள்ள லாகின் பண்ண போறேன். சர்வர் 2 கிளிக் பண்ணி கனெக்ட்டுக்குள்ள போயிட்டு தென் கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து எப்படி நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்றது? ஒரு நிமிஷம். அதான் சார் sudo space su space hyphen கொடுத்தா நான் வந்து ரூட் யூசரா மாறிடுவேன். இப்போ yum install httpd இப்போ சொல்ல போறீங்க hyphen y. இப்போ y க்கு நான் கொடுக்கலன்னா தெரியுமாவும் நீங்க எஸ்ஸா கேட்கும். எனக்கு வந்து இது வேண்டாம். y கொடுத்துட்டா எனக்கு அது கேட்கவே கேட்காது. பாருங்க மொத்தமா அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இது கன்ஃபார்ம் இந்த அந்த கன்ஃபர்மேஷனே கேட்காது நான் y கொடுத்துட்டேன்னா.
கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணணுமா நான்? systemctl systemctl start http ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் systemctl எனேபிள் பண்ணிக்கலாம். enable http. அவ்வளவுதான். இப்போ தென் ஸ்டேட்டஸ் பார்த்துப்போமா? இப்போ என்னோட வெப்சைட் கண்டென்ட் நான் எங்க கொண்டு போய் வைக்கணும்? வெப்சைட் கண்டென்ட் அதான் சார் வேர்ல வேர்ல www அதுக்கு html கொடுக்கணுமா? cd forward slash where HTML www.html போறேன். இப்போ நான் ls கொடுத்தேன்னா உள்ள இருக்கிறது எனக்கு எல்லாமே வருமா? ls கொடுத்தேன்னா எதுவுமே வரல பாருங்க, ஏன்னா உள்ள எதுவுமே இல்ல. ஓகே, நான் போன வாட்டி என்ன பண்ணேன், ஒரு கமாண்ட் கொடுத்து இந்த இண்டெக்ஸ் ஃபைலை கிரியேட் பண்ணேன். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் கையிலேயே கிரியேட் பண்ண போறேன், மேனுவலா கிரியேட் பண்ண போறேன். நானோ தென் index.html தான ஃபைல் நேம். ஏன்னா வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு index.html வேணும். index.html கொடுத்துட்டேன். இது அது உள்ளே இருக்காதா index.html? நம்ம தான் கொண்டு போய் வைக்கணும். இப்போ நமக்கு ஒரு நோட்பேட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன வச்சேன், h1 இருக்கா? இருங்க நான் இந்த லைனை காப்பி பண்றேன். இப்போ இந்த h1 ஹெடர் 1க்குள்ள நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன், வெல்கம் டு அப்பாச்சி. இப்போ ஸ்டோர் பண்றதுக்கு என்னன்னா கண்ட்ரோல் ஓ, சேவ் பண்றதுக்கு. இப்போ இது வந்து கேட்கும் இண்டெக்ஸ் டாட் கீழே ஃபைல் நேம் டு ரைட்னு கேட்கும். index.html கரெக்டாக தான் இருக்கு, என்டர் பண்ணுங்க, சேவ் ஆயிடும். தென் கண்ட்ரோல் எக்ஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு. க்ளோஸ் ஆயிடுச்சா? இப்போ நீங்க ls கொடுத்தீங்கன்னா index.html ஃபைல்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. எதுக்குள்ள? HTML குள்ள கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல தான் நம்ம அந்த வெப்சைட் லிங்க் அட்டாச் பண்ணுவோம்ல அது. இப்போ நான் இந்த சர்வர் 2 ஓட பப்ளிக் ஐபி கால் பண்றேன், ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு என்ன வந்திருக்கு, வெல்கம் டு அப்பாச்சி ஆன் AWS வந்திருக்கா? ஏன்னா நம்ம என்ன கொடுத்தோம், ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தோம் index.html குள்ள. அது வந்து எனக்கு இங்க விசிபிளா இருக்கு பாருங்க வெப்சைட்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னும் 2 கண்டென்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த வெப்சைட்ல என்ன வந்துச்சு, இந்த இன்ஸ்டன்ஸோட வெப்சைட்ல நம்ம என்ன டைப் பண்றோமோ அதுதான் காமிக்குமா? ஆமா, இந்த index.html குள்ள என்ன இருக்கோ அதான் இங்க காட்டும். ஓகேங்களா? டைரக்டா லிங்க் அட்டாச் பண்ணா லிங்க்ல இருக்குது எல்லாமே வந்துரும். அப்படி இல்ல, அது வந்து எப்படி சொல்றது, வெப் டெவலப்மென்ட்ல வந்துரும், வெப்சைட் டெவலப்மென்ட்ல வந்துரும். ஓகே. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை அட்டாச் பண்ணலாம், அது ஷோ ஆகும்ல நமக்கு? இல்ல ஷோ ஆகாது. இப்போ நாங்க இங்க லிங்க் கொடுத்தாலுமே எனக்கு ஷோ ஆகும். இருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குள்ள போயிட்டு இதானே வந்து index.html டைப் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஹெடர் 1 முடிஞ்சிச்சு, ஹெடர் 2 போட்டு செகண்ட் லைன்ல வந்துரும். அப்பதான் உங்களுக்கு என்ன லிங்க் வேணும், இருங்க freecss.com இதோ பாருங்க, இதுல போயிட்டு இது லிங்க் டவுன்லோட்லாம் ஆகாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டென்ட் தான். control x h2 கண்ட்ரோல் ஓ டு சேவ், என்டர் பண்ணுங்க, கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இந்த லிங்க் வந்திருக்கு எனக்கு. அங்க என்ன கொடுத்தோமோ அந்த ஹெடருக்குள்ள என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்க வந்துடும். புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த சர்வர் 2 வந்து எந்த ஜோன்ல இருக்கு, யுஎஸ் வெஸ்ட் 2B ல இருக்கா? 2B. அப்போ நம்ம அதை போய் இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணலாமா? nano index.html கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இந்த செகண்ட் லைனுக்குள்ள இருக்க கண்டென்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவைலபிலிட்டி ஜோன் வந்து இது எந்த ஜோன்ல இருக்கு? 2B ல இருக்கு சார். அவைலபிலிட்டி ஜோன் வந்து யுஎஸ் வெஸ்ட் 2B ல இருக்கு. கரெக்டா? இன்னொரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு
ஐபி அட்ரஸ் போய் பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? ரெஃப்ரெஷ் பண்றேன். zone 2B வந்துச்சா? நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு லைன் ஆட் பண்ண போறேன். h3 போட்டு instance private IP. இந்த இன்ஸ்டன்ஸோட private IP என்னது? சார் கீழே இருக்கு. 10.0.1.148 கரெக்டா? இதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு /h3 ஓகேங்களா? இப்போ நான் இதை ஸ்டோர் கண்ட்ரோல் ஓ கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இன்ஸ்டன்ஸோட ப்ரைவேட் ஐபி வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸில் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இந்த 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 வெப்சைட் ரன் ஆகிற இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஜோனில் இருக்குது, அதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு. இதை பாருங்க, ரெண்டுமே வேற வேற இன்ஸ்டன்ஸ் கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸ் நான் செலக்ட் பண்ணேன்னா 4.244.35 இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? US West 2Aல இருக்குது. இதோட ஐபி வந்து 10.0.0146. இந்த ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணேன்னா இது எங்கே இருக்குது? US West 2Bல இருக்குது. இதோட ஐபி அட்ரஸ் வந்து 10.0.1.48. என்ன பண்ணலாம்னா ஒரு லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிட்டு, ஹலோ கேக்குது சார். இந்த டயக்ராம் பாருங்க. இது எல்லோ கலர்ல ஒரு டார்கெட் குரூப் இருக்குல்ல, இது இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த டார்கெட் குரூப்ல இந்த ரெண்டுத்தையும் டார்கெட்டா மாத்த போறோம். அப்பதான் லோட் பேலன்சர் வந்து இந்த 2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா நம்மளோட விபிசில வந்து நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த சப்நெட்லயே வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் டூலயே. ஆனா 10 இன்ஸ்டன்ஸ்லயுமே எனக்கு வெப்சைட் ரன் ஆகுமான்னு தெரியாதுல்ல. ஆமா. அதனால ஒரு டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்குள்ள வெப்சைட் இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ற இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அப்படி இருக்க லோட் பேலன்சர் ரெக்வஸ்ட் வந்து இந்த டார்கெட் குரூப்புக்கு அனுப்பும். டார்கெட் குரூப்புக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா அது உங்களுக்கு? புரியுது. இப்போ போயிட்டு டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து டார்கெட்டா மாத்தணும்? 2. ஸோ இந்த லெஃப்ட் சைட்லயே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த லோட் பேலன்சிங்ல வந்து இருக்கும் கீழே டார்கெட் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ டார்கெட் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுத்து நம்ம டார்கெட் வந்து இன்ஸ்டன்ஸ் தானே டார்கெட் ஆக்க போறோம். இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிட்டு தென் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா டெமோ டார்கெட் குரூப்னு கொடுக்குறேன், டெமோ டிஜின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதோட ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் வந்து HTTP தான். நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ HTTP தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட வெப்சைட் எல்லாமே. அதனால HTTP தான் கொடுத்துருக்கு. அது எதுவும் மாற்றம் இல்லை. தென் விபிசி நம்ம எடிட் பண்ணணும். ப்ராஜெக்ட் விபிசி நான் இப்போ ப்ராஜெக்ட் விபிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் இங்கே தான் நான் கொஞ்சம் மெயினானது டார்கெட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ டார்கெட் குரூப்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ண போறீங்க? இப்போதைக்கு நான் 2 இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட 2 இன்ஸ்டன்ஸுமே வெப்சைட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்பெல்லாம் யூசர் வராங்களோ அந்த யூசரோட ரெக்வஸ்ட் வந்து இந்த 2 இன்ஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அப்புறம் இந்த 2 இன்ஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து வியூ பண்ணி பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட், இப்போ இங்க ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10 தீமா செலக்ட் பண்ணணும். இப்போ 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணி தான் சார் ஆகணும். 10மே 10 இன்ஸ்டன்ஸ்லயும் 10மே வெப்சைட் ரன் ஆகுதுன்னா நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ரன் ஆகுதுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10ல வந்து ஒரு 5 வந்து நான் டேட்டா பேஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 5ல தான் என்னோட வெப்சைட் ரன் ஆகுது. அப்போ நான் செலக்ட் பண்ணணும். 5 மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த யூசர் வந்து அந்த 5 இன்ஸ்டன்ஸ்ல தான் வெப்சைட் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க கீழே இன்க்ளூட் ஆஸ் பெண்டிங் பிலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த 2 வந்து நம்ம டார்கெட்டா மாத்திருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே சார். கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 2 டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம். 2 டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க தெரியும் பாருங்க.
சர்வர் 1 அண்ட் சர்வர் 2 டார்கெட்டு ரெண்டுமே வந்து யூஸ்ல இல்லை. ஓகேங்களா? ஹெல்த்தி அன்ஹெல்த்தி ரெண்டுமே 0. மொத்தம் 2 டார்கெட் இருக்கு. இப்போ நான் 3 ஆட் பண்ணா எனக்கு 3 டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? தென் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து டார்கெட்டை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணலாமா? லோட் பேலன்ஸ் வந்து டைரக்டா இன்ஸ்டன்ஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. லோட் பேலன்சர் வந்து ஏன்னா என்னோட விபிசில நிறைய குரூப் டார்கெட் குரூப் அனுப்புவாங்க. டார்கெட் குரூப் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எதுல அவைலபிள் எந்த இன்ஸ்டன்ஸ்ல அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பும். ஸோ இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக் பண்ணோம். அதான் இங்கே ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு இருக்கு பாருங்க. இப்போ ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிட்டே இருக்கும், அன்ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸுக்கு அனுப்பாது. ஏன்னா அன்ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸ்க்கு அனுப்புனா அதால ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஹெல்த் செக் பண்ணிட்டே இருக்கும். நம்மளோட சர்வரை வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸை வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஹெல்த் செக்னு சொல்லுவாங்க. இப்போ லோட் பேலன்சர் டார்கெட் குரூப் மேலேயே இருக்கும். லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்து லோட் பேலன்ஸ்ல மொத்தம் 3 இருக்கு. ஒன்று வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், தென் கேட்வே லோட் பேலன்சர் சொல்லுவாங்க. இப்போ கேட்வே லோட் பேலன்சர் விட்டுங்க, இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வெப் அப்ளிகேஷனுக்குலாம் ரன் ஆகும். ஏன்னா இந்த கம்மிங் இன்டர்நெட் ரெக்வஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். HTTPS ரிக்வஸ்ட்டை. நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெப்சைட்லேருந்து நம்மளோட விபிசிக்கு லைக் இல்லைன்னா நம்மளோட டேட்டா பேஸ்க்கு அதோட லோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். எதோட பர்ஃபார்மன்ஸ் அது அதிகமாக இருக்கும்னா இந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட கேமிங் அப்ளிகேஷன், இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ் ரைட் பண்ணுறதுக்கு, ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் வந்து OSI லேயரில் வந்து 7th லேயரில் ஒர்க் பண்ணும். இந்த OSI லேயரை வந்து நீங்கள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். 7th லேயர் வந்து ஆமாம் சார், நெட்வொர்க் லேயர் மொத்தம் 7 லேயர் இருக்கு. அதான் சார் சொல்றீங்க. அதேதான். இந்த நெட்வொர்க் லேயர்ல வந்து இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகும். அப்ளிகேஷன் லேயர்ல வந்து இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட் அப்ளிகேஷன்லாம் எல்லாம் ஒன்று தான். அதனால நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால இங்கே கீழே கிரியேட்னு கொடுத்து நேம் வந்து கொடுத்துக்கலாம். டெமோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், டெமோ ALB. தென் இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நெட் ஃபேஸிங் இருக்குது, ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஃபேஸிங் இருக்குது. இன்டர்நெட்னா என்ன, இன்டர்னல்னா என்ன? இன்டர்நெட்னா நெட்வொர்க் சார். இன்டர்நெட்னா இப்போ யூசர் கிட்ட இருந்து வருதுல ஆன்லைன்ல, அது ஃபர்ஸ்ட் வந்து லோட் பேலன்ஸ் பண்றதுக்கு. இன்டர்நெட் என்னோட அப்ளிகேஷனுக்குள்ளேயே நான் வந்து இந்த லோட் பேலன்சர் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த ரெக்வஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்னலா. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல சார், மறுபடியும் சொல்லுங்க. இன்டர்னல்னா இப்போ இந்த சர்வர்ஸ் இன்டர்நெட் ஃபேஸிங் ஆஸ் பப்ளிக் IP அட்ரஸ், DNS நேம் இஸ். இப்போ நான் இப்போ இன்டர்நெட் யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் இருக்காங்க, இருந்து வர ரெக்வஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இன்டர்நெட் ஃபேஸிங் ஸ்ப்ளிட் பண்ணா டைவர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதுவே இன்டர்னல் ஸ்பேசிங்னா நம்ம மல்டிபிள் ஒரு இப்போ வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய மைக்ரோ சர்வீசஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு பேஜும் ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறது ஒரு சர்வீஸு. தென் இந்த கார்ட்லாம் இருக்கும்ல, ப்ராடக்டை கார்ட்டில் போடுறது ஒரு சர்வீஸு. தென் அதுக்கப்புறம் போட்ட கார்ட்டை வியூ பண்ணுறது ஒரு சர்வீஸு. அது மாதிரி மல்டிபிள் சர்வீஸ் இருக்கும். அப்போது அதுங்களுக்குமே நிறைய லைக் ஒரு சர்வீஸ்க்கும் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி தான் நமக்கு டேட்டா வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல சென்டர்ல வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கும்ல, மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ண பண்ணிக்கோங்க உள்ள. அதான் வந்து இன்டர்னல்னு சொல்லுவாங்க. கேட்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெஷருக்குலாம். ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் ஃபேஸிங் மட்டும் நான் தெரிஞ்சா போதும். நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் VPC. ஓகேங்களா? தென் இப்போ லோட் பேலன்சர் வந்து லோடை வந்து எது வழியாக அனுப்புனா அந்த ஓகே லோட் பேலன்சர் எத்தனை ஜோனுக்கு வந்து நீங்கள் லோடு அனுப்ப போறீங்க. இப்போ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை ஜோன் இருக்கு? 2 ஜோன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, US West 2A, தென் US West 2Bன்னு சொல்லிட்டு 2 ஜோன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ லோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பப்ளிக் சப்நெட் வழியாக தான் லோடு அனுப்ப முடியும். ஏன்னா இது லோட் பேலன்சர் வந்து இன்டர்நெட் வழியாக தான் லோடை வந்து லைக் லோட் பேலன்சர் வந்து இன்டர்நெட் யூஸர் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க.
ஸோ நான் இங்கே ப்ரைவேட் செலக்ட் பண்ணேன்னா இங்கே என்ன சொல்லுது பாருங்க, the selected subnet doesn't have the root of internet gateway அப்படின்னு காட்டுது பாருங்க. இட் மீன்ஸ் the load balancer will not receive internet traffic. ஓகே ஸோ இந்த லோட் பேலன்சரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நான் லோட் பேலன்சர் வந்து நான் பப்ளிக் சப்நெட்டில் தான் வைப்பேன். ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே நான் பப்ளிக் சப்நெட்டில் தான் வைக்கிறேன். ப்ரைவேட் சப்நெட்டில் வச்சேன்னா அதை பாருங்க, திஸ் மீன்ஸ் யுவர் லோட் பேலன்சர் வில் நாட் ரிசீவ் இன்டர்நெட் traffic. You can proceed with the selection. However, the internet traffic to reach the load balancer, you must update the subnet. இப்போ நான் இத என்னோட லோட் பேலன்சரை கொண்டு போயிட்டு பிரைவேட்டுக்குள்ள வச்சேன்னா பிரைவேட்டுக்குள்ள இருக்க இன்ஸ்டன்ஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா வெளியே இருந்து? இல்ல முடியாது. அதனால நான் ரெண்டுத்தையும் 2 ஜோன்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் 2 ஜோன் இங்கேயும் பப்ளிக்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா, தென் லோட் பேலன்ஸருக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணணும். ஸோ ஏன்னா என்னோட யூசர் எல்லாருமே வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ண போறது இல்லை, என்னோட வர்ச்சுவல் மிஷினோட ஐபி வந்து சர்ச் பண்ண போறது இல்லை, என்னோட லோட் பேலன்சரோட டிஎன்எஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணணும்? HTTP. பாருங்க, நான் டெமோ ELB எலாஸ்டிக் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ப்ரோட்டோகால்? ஹலோ HTTP. யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்? ஹலோ எவ்ரிவன். தென் எந்த VPC இருக்கு? ப்ராஜெக்ட் VPCல இருக்கு. இன்பவுண்ட் ரூல் வந்து சேம் HTTP. தென் anywhere from IPv4 செக்யூரிட்டி குரூப், கிரியேட் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பேக்ல வந்து இது செலக்ட் பண்ணிட்டோமா, ELB SGன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லோட் பேலன்சரை யாரால ஆக்சஸ் பண்ண முடியும்? யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். என்ன இன்பவுண்ட் ரூல், என்ன ப்ரோட்டோகால்? HTTP ப்ரோட்டோகால் மட்டும் தான். வேற ஏதாச்சும் ப்ரோட்டோகால் வந்து இந்த லோட் பேலன்சர் ஆக்சஸ் பண்ணா என்ன, இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? இந்த லோட் பேலன்சரை ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ இங்க செக்யூரிட்டி குரூப் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி குரூப் மென்ஷன் பண்ணதுனால இந்த லோட் பேலன்சர் வந்து அதோட லைக் யூசர் வந்து லோட் பேலன்சர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வர லோட நம்ம யாரு, இந்த லோட் பேலன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும்? டார்கெட் குரூப். இங்க வந்து அந்த டார்கெட் குரூப்பை செலக்ட் பண்ணலாம். உங்க டெமோ டிஜின்னு பாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ இந்த டார்கெட் குரூப்ல எத்தனை டார்கெட் இருக்கு? எத்தனை டார்கெட்? 2 இருக்கு சார். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த HTTP ப்ரோட்டோகால் வச்சு இந்த லோட் பேலன்சரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லோட் பேலன்சரை ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் லோட் பேலன்சர் அந்த ரெக்வெஸ்ட்டை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? இந்த டார்கெட் குரூப்புக்குள்ள 2 சர்வர் இருக்கு. அந்த 2 சர்வருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சர்வருக்குள்ள வந்து நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து போகும். ஓகேங்களா? ஓகே. தென் இது கொடுத்துட்டு கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடும். இந்த லோட் பேலன்சர் கிரியேட் ஆன சேம் பேஜ் இந்த லோட் DNS நேம்னு ஒரு இருக்கும். இதான் வந்து லோட் பேலன்சரோட DNSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட நேமு, ரீஜியனு, தென் எலாஸ்டிக் லோட் பேலன்சரு .amazon AWS.com. இதான் வந்து லோட் பேலன்சரோட DNS. நம்ம வந்து இப்போ இதை தான் சர்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதோட லிசனர்ல பாருங்க, இந்த லோட் பேலன்சருக்குள்ள ஒரு ரெக்வெஸ்ட் வந்தா அது இந்த லிசனருக்கு தான் அனுப்பும். லிசனர் யாருங்க? டார்கெட் குரூப். இதோட டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப் நான் கிளிக் பண்ணனா என்னோட டார்கெட் குரூப் பேஜ் போகுமா? இப்போ இதுல எத்தனை டார்கெட் இருக்கு? 2 இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி அன்யூஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ பாருங்களா, இனிஷியலா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த டார்கெட் குரூப் வந்து யூஸ்ல இல்ல. இப்போ இந்த டார்கெட் குரூப் யார் யூஸ் பண்றா? லோட் பேலன்சர் யூஸ் பண்றாங்க. அதனால தான் இது இனிஷியல் ஆகுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஹெல்த்தியா மாறிடும் ஸ்டேட்டஸ் வந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த லோட் பேலன்சரோட DNS நான் காப்பி பண்ணிட்டு ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி இல்ல நான் போட்டு என்டர் பண்ணனா எனக்கு வந்து வெப்சைட் வந்து வரும். இருங்க, இந்த லோட் பேலன்சர் கிரியேட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட். எனக்கு இப்போ எந்த சர்வர்ல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும்? 2 சர்வர் இருக்கு. சர்வர் 1ல இருந்து வருமா, சர்வர் 2ல இருந்து வருமா? எது அவைலபிள் இருக்கோ அதுல இருந்து தான் சார். ரேண்டமா ஃபர்ஸ்ட் ரேண்டமா எதுக்காச்சும் ஒண்ணுக்கு அனுப்பும்.
ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. ஸ்டில் ப்ரொவிஷனிங்லேயே தான் இருக்குது. இப்போ வந்துருச்சு பாருங்க. எனக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருது? ரெஸ்பான்ஸ் வந்து இது 2B வருது. 2Bல இருக்க சர்வர்லேருந்து வருது. அதோட ஐபி அட்ரஸ் என்னது 110.0.1.48. இப்போ நான் மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வரும்? இருங்க, எனக்கு இதில் சரியா வரல. நான் இதில் போய் பார்க்குறேன். சஃபாரியில் போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுலேருந்து வந்துச்சு? இதுதான் சார் 2B தான். நான் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு எதுலேருந்து வருது பாருங்களேன். 2Aலேருந்து வருது. அப்போ என்னோட வெப்சைட் அப்போ 2 சர்வர்லையுமே நான் ஒரே வெப்சைட்டை ரன் பண்ணா எனக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாது சார். எதுவுமே தெரியாது. அப்போ எனக்கு ஒரு சர்வர் பேக்ல லைக் டவுன் ஆனாலுமே எனக்கு என்னோட வெப்சைட் இன்னொரு சர்வர்ல இருந்து வருமா? ஆட்டோமேட்டிக்கா யூசருக்கு வந்து எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காதுல்ல. ஆமாம் சார். அதே மாதிரி யூசரால ஃபைண்டும் பண்ண முடியாது. எனக்கு வந்து என்னோட வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கணும் யூசருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமரா இருக்கீங்க, நீங்க என்னோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, டக்குன்னு இந்த வெப்சைட் கட் ஆயிருச்சு, உங்களுக்கு என்ன தோணும்? யூஸ்லெஸ் தான் தோணும். இப்போ அதுவே வந்து ஒரு 5 வாட்டி நடந்துச்சுன்னா நீங்க என்னோட வெப்சைட் நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். என்ன நினைப்பீங்க? அந்த வெப்சைட் போனாலே இதுதான்டா இந்த பிஎஃப். ஆமா சார். சர்வர் ரொம்ப டவுனா இருக்கு, அவைலபிளே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. இப்போ ஒரு சர்வர் டவுன் ஆனாலுமே இன்னொரு சர்வர்ல இருந்து எனக்கு வெப்சைட் வந்து வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போயிட்டு ஒரு சர்வர் ஸ்டாப் பண்ண போறேன். இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள போயிட்டு 2 சர்வர் இருக்குல்ல, நான் இதுல ஒரு சர்வர் ஸ்டாப் பண்ணாலுமே எனக்கு வெப்சைட் வருமா வராதா? வரும். எதுல இருந்து வரும்? சர்வர் 2ல இருந்து வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இருங்க, இது வந்து ஒரு சர்வர், தென் இது வந்து சர்வர் 2. தெரியுதா உங்களுக்கு? விசிபிளா இருக்கா? தெரியுது. ஸோ இந்த index.html பேஜுக்கு பதிலா, ஹலோ கேக்குது சார், சொல்லுங்க சார். இந்த index.html பேஜுக்கு பதிலா நம்ம போய் ஒரு வெப்சைட் வச்சு பார்ப்போமா? ஓகே. அப்போ இந்த ஆல்ரெடி இந்த HTML குள்ள நானோ index.html ஒரு ஃபைல் இருக்கா? இருக்கு சார். அது இருக்கும்போது எனக்கு வெப்சைட் வந்து வராது. ஏன்னா ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு index.html தான் இருக்கணும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நான் இப்போ ls கொடுத்தேன்னா இந்த HTML ஃபைலுக்குள்ள இதான் இந்த HTML ஃபோல்டருக்குள்ள ஆல்ரெடி ஒரு index.html இருக்கு. அப்போ என்னால வந்து இன்னொரு வெப்சைட் கொண்டு வந்து வைக்க முடியாது. நான் என்ன பண்ணணும், இந்த index.html டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து rm ஸ்பேஸ் index.html கொடுத்துட்டு எஸ் டைப் பண்ணணும். பண்ணிட்டேன்னா எனக்கு டெலீட் ஆயிரும். இப்போ நான் ls கொடுத்தேன்னா எனக்கு உள்ள ஏதாச்சும் இருக்குமா? இல்ல. இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணானா எனக்கு என்ன வரும் பாருங்க, இட் ஆப்ஷன் வந்துச்சா? புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். நான் கண்டென்ட் டெலீட் பண்ணிட்டேன், ஆனா இன்னொரு இதுல வந்து அப்படியே தான் இருக்கு பாருங்க. ஏன்னா அதுல நான் டெலீட் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நமக்கு தெரியும் இது எப்படி ஆன்லைன்ல இருந்து ஒரு வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்றதுன்னு தெரியும்ல? தெரியும் சார். அதுக்கு முன்னாடி நான் ரூட் ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். சிடி இந்த வேவ் சிம்பிள் போட்டுட்டு, ஹலோ கேக்குது சார். சிடி வேவ் போட்டு என்டர் பண்ணீங்கன்னா ஹோம் டைரக்டரிக்கு வந்து போயிடும். ஓகே. இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண ls கொடுத்து பாருங்க, எதுவுமே இல்ல. இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாமா? mkdir ஒரு ஃபோல்டர் டெம்ப்னு சொல்லிட்டு நான் கிரியேட் ls கொடுத்துட்டு டெம்ப் வந்துச்சு. டெம்புக்குள்ள போய்க்கிறேன். cd டெம்ப். இதெல்லாம் தெரியும்ல, நம்ம ஸ்பீடா பண்ணலாம்ல? இது தெரியும் சார். இப்போ நான் டெம்புக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் wget கொடுத்து ஆக்சர் HTML போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் நானு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, ஒரு ஜிப் ஃபைல்.
auxer.zip unzip பண்றதுக்கு என்ன கமாண்ட் unzip auxer.zip unzip ஆயிடுச்சா ls கொடுத்தனா எனக்கு auxer.html auxer.html இருக்கா இப்போ நான் இதுக்குள்ள போனா என்ன கமாண்ட் நான் இதை ஏன் தெரியுமா cd சார் இதை ஏன் தெரியுமா இந்த HTML பண்ணவே இந்த HTML டைரக்டரியில இருக்கும்போது பண்ணல ஏன்னா இந்த HTML வந்து இந்த வெப்சைட்டுக்கான கண்டென்ட் மட்டும் தான் வைக்கணும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணனா எனக்கு இந்த zip ஃபைலும் வரும் இந்த ஃபோல்டரும் வரும் இது ரெண்டுமே HTML குள்ள தான் இருக்கும் எனக்கு அன்வான்ட் கண்டென்ட்லாம் நாங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் அந்த ஹோம் டைரக்டரிக்கு வந்து ஒரு டெம்ப்னு ஒரு டைரக்டரி டெம்ப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இதெல்லாம் பண்றேன் ஓகே இப்போ நான் cd auxer-html கொடுத்துட்டு உள்ள போனா இப்போ எதுக்குள்ள இருக்கு நான் நம்ம இதுல இருக்கு சார் auxer-html இப்போ நான் ls கொடுத்தேன்னா எனக்கு இந்த வெப்சைட் கண்டென்ட் எல்லாமே இருக்கா அதோ பாருங்க index.html இருக்கா ஓகே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு வெப்சைட் ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காரு இதுல ஓகே நான் இந்த about.html இருந்து இந்த js வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் அந்த html குள்ள அனுப்பணும் அதை தவிர்த்து இந்த auxer.zip இந்த auxer.-html இதெல்லாம் நான் அனுப்பக்கூடாது index.html நம்ம மவுண்ட் பண்ணுமா மவுண்ட்லாம் இல்ல மவுண்ட்ன்றது ஒரு வால்யூம்காக தான் இப்போ இதுல இந்த கண்டென்ட் அட்டாச் பண்ணுமா அந்த about.html இருக்குல்ல ஓகே சார் about.html blog.html class.html சார் இப்போ நம்ம zip தான் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ zip பண்ணத நம்ம இண்டெக்ஸ் குள்ள மூவ் பண்ணனும்ல ரெட் கலர்ல வந்து zip பண்ணது நான் டவுன்லோட் பண்ணனே எனக்கு zip பண்ண ஃபைல் இருக்கும் நான் வந்து unzip பண்ணா எனக்கு அந்த ப்ளூ கலர் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும் unzip ஃபோல்டர் இந்த auxer.html ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கா ஓகே கிரியேட் ஆகல unzip ஆயிருக்கு இப்போ நான் குள்ள வரதுக்காக அந்த cd auxer.html கொடுத்துட்டேன் இந்த auxer.html குள்ள தான் இது இந்த ஃபைல் எல்லாமே இருக்கு about.html blog.html css.html னு சொல்லிட்டு இந்த ஃபைல் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு auxer-html குள்ள தான் இருக்கு ஓகேங்களா புரியுதுங்களா புரியுது இப்போ நான் வந்து இந்த auxer-html வந்து மொத்தமா நான் மூவ் பண்ண கூடாது எங்க வேர்க்கு நான் இந்த மட்டும் தான் மூவ் பண்ணனும் ஓகேவா ஓகே சோ இந்த இத மட்டும் தான் மூவ் பண்ணனும் சோ mv ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் எங்க மூவ் பண்ணனும் சார் இண்டெக்ஸ்ல தான் சார் வேர்க்குள்ள www.html HTML குள்ள மூவ் பண்ணனும் அவ்வளவுதான் மூவ் ஆயிடுச்சா இப்போ நம்ம வெப்சைட் வந்து இது சர்வர் 2 குள்ள வச்சிருக்கோம் கரெக்ட்டா சர்வர் 2 ஓட ஐபி அட்ரஸ் ரெஃபரன்ஸ் பண்ணனா எனக்கு வெப்சைட் வருதா அப்போ நான் இந்த DNS போய் ரெஃபரன்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும் இல்ல சார் இதுல எதுவும் வராது ஏன்னா நம்ம இன்னும் அதுல அட்டாச் பண்ணல பண்ணிட்டோமே ஒண்ணுத்துல தானே சார் பண்ணிருக்கோம் இல்ல வெயிட் பண்ணுங்க அத நம்ம எதுமே ஸ்டாப் பண்ணவே இல்லல நம்ம டைரக்ட்டா போய் இன்ஸ்டன்ஸ் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கோம் இருங்க நான் இத வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் இப்போ நம்ம லிங்க் வந்து இதுல போஸ்ட் பண்ணிருக்கோம் ஒண்ணுத்துல தானே போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்ப அதோடது மட்டும் தானே நம்ம காட்டணும் ஆமா இருங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க சர்வர் 2 தான் நம்ம கனெக்ட் பண்ணனும் இது இனிஷியல் ஆகட்டும் ஏன்னா நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண அதனால டார்கெட் குரூப்ல வந்து என்னோட ஆட்டோமேட்டிக்கா போய்டுமா குரூப்ல ஆமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா போகல அது வந்து அன்ஹெல்தி ஸ்டேட்டஸ் வந்து அன்ஹெல்தின்னு காட்டுது ஏன்னா நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணோம்ல அதுதான் சார் நான் கேட்டேன் ஒரு சர்வர்ல தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் இல்ல ஒரு சார் நம்ம எத்தனை சர்வர்லாம் பண்ணலாம் அது நம்மளோட விஷயம் தானே இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பாருங்க வெப்சைட் காட்டுதா இங்க காட்டுது சோ அப்போ ஒரு சர்வர்ல எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ரன் ஆகுது இன்னொரு சர்வர்ல நான் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு வந்து இங்க அந்த நேம் வந்து வரும் இது கொஞ்சம் நெட்வொர்க் சரியில்லாதனால இப்படி வருது இதுவே நம்ம ரெண்டு சர்வர்லயுமே ஒரே வெப்சைட் ரன் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது அதுதான் சார் நான் கேக்குறேன்
இதோ பாருங்க, இப்போ இந்த சர்வர்ல வந்து நான் எனக்கு அந்த டிஃபால்ட் வெப்சைட் இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு இந்த வெப்சைட் வருது. எப்படி சார் இந்த மாதிரி வருது? நம்ம தான் ஒன்றும் இதில் ஹோஸ்டே பண்ணலையே. இல்லையே, நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோமே. ஒரு சர்வர்ல தான் பண்ணியிருக்கோம். ஆமா, நான் அதனால தான் நான் இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இது வருது. இன்னொரு சர்வர்ல வந்து இந்த வெப்சைட் தானே இருக்கு இன்னுமே. ஓகே ஓகே, அதான் இன்னுமே இதுதான் இருக்கு. இப்போ நான் இப்போ சர்வர் 1ல போயிட்டு மறுபடியும் இதான் சர்வர் 1 ஓகேங்களா. இப்போ எல்எஸ் கொடுத்து இந்த index.html இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிட்டு ri பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு நான் ஹோம் டைரக்டரிக்கு வந்துட்டு ஒரு இப்போ பெரிய பெரிய கன்ஃபிகரேஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தான் அந்த வால்யூம் நான் மவுண்ட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வெப்சைட்டோட ஜிபி சைஸா லைக் வெப்சைட்டோட சைஸ் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு டிஸ்க்ல வந்து இந்த வெப்சைட்டை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்க் மவுண்ட் அட்டாச் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டு நான் மவுண்ட் பண்ணா எனக்கு அதோட டீடைல்ஸ்லாம் இருக்கும்ல, டேட்டாலாம் இருக்கும் உள்ள இருக்கும்ல. அப்போ அந்த டிஸ்க்ல இருந்து எனக்கு இன்ஸ்டன்ஸ்ல காப்பி பண்றதுக்கு டைம் கம்மியா தான இருக்கும். கம்மி தான் சார். அப்போ அப்லோட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் அன்மவுண்ட் பண்ணிட்டு நான் செகண்ட் டிஸ்க்ல அட்டாச் பண்ணிட்டு என்னோட டேட்டா எடுத்துக்கலாமா நானு? புரியுதுங்களா? நான் அப்போ எதுக்காக நம்ம இந்த மவுண்டிங்லாம் கத்துக்கிட்டோம்ட்டு ஓகே ஓகே. டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு டெம்ப் ஆல்ரெடி இருக்கு, சிடி டெம்புக்குள்ள போய்க்கிறேன் நான். w கெட் கொடுத்துட்டு நம்ம சேம் வெப்சைட் வந்து இது பண்ண போறேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். ls கொடுத்தேன்னா இந்த oxer.ifns zipன்னு இருக்கா, இப்போ அன்சிப் பண்ணணுமா இதை? அன்சிப் oxer.zipன்னு கொடுத்துட்டு எனக்கு ls கொடுத்தேன்னா எனக்கு அன்சிப் ஆன ஃபோல்டர் வந்துடுச்சா? உள்ள போகணுமா நானு? இப்போ அதான் சிடி சேஞ்ச் டைரக்டரி oxer-html குள்ள போயிட்டேன். இப்போ நான் ls கொடுத்தேன்னா எனக்கு சேம் கண்டென்ட் இருக்காங்க, சேம் ஃபைல்ஸ் பண்ணனும். var www/html. இப்போ எனக்கு மூவ் ஆயிடுச்சா? இப்போ நான் மூவ் ஆன உடனே நான் டார்கெட் குரூப்ல போய் செக் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த சர்வர் 1 வந்து நான் டார்கெட் குரூப்ல தான் அட்டாச் பண்ணிருக்கேன். டார்கெட் குரூப்ல போய் செக் பண்ணா எனக்கு unhealthy வந்துருச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, சர்வர் 1 வந்து unhealthy வந்துருச்சு பாருங்க. தெரியுதா? டைம் எடுக்குமா? இல்ல இப்போ நம்ம இத என்ன பண்ணனும்னா செலக்ட் பண்ணிட்டு டி ரெஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரூப்ல இருந்து ஒரு வாட்டி டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டி ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க மேல. இருக்கு சார். அது செலக்ட் பண்ணனா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ட்ரைன் ஆயிடும். இப்போ நம்ம மறுபடியும் எனக்கு ரெஜிஸ்டர் டார்கெட்ஸ் கொடுத்து சர்வர் 1 தானே நம்ம வெளில டி ரெஜிஸ்டர் பண்ணோம். மறுபடியும் சர்வர் 1 செலக்ட் பண்ணி இன்க்ளூட் as பெண்டிங் வியூல கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பெண்டிங் டார்கெட்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் ஆட் ஆயிடும் ரெண்டு சர்வருமே. இப்போ மறுபடியும் புதுசா இனிஷியல் ஆகுது பாருங்க. ஆகுதா? ஆகுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒன்ஸ் இது ஹெல்தி ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு ரெண்டுமே ஒரே வெப்சைட் தானே வரும். ஆமா சார் வந்துரும். எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ? ஓகே சார், கிளியரா இருக்கு. இப்போ என்னோட வெப்சைட் தான் அவைலபிளாவும் இருக்கும், ஹைலி அவைலபிளா இருக்கு. இப்போ நான் ஒரு சர்வரை ஸ்டாப் பண்றேன். இப்போ ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கா, ரெண்டுமே ஹெல்த்தில இருக்கா? லோட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வால்யூம்ல இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு சர்வர் 1 வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வெப்சைட் எனக்கு அவைலபிளா இருக்குமா இருக்காதா? அவைலபிளா தான் சார் இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆயிட்டு தான். இப்போ எனக்கு வர ரிக்வெஸ்ட் எல்லாமே எந்த சர்வருக்கு போகும்? அவைலபிள் சர்வர்ல தான். இப்போ இந்த சர்வர் 2க்கு தான போகும். ஒண்ணே தான் அவைலபிள் சர்வர் 2க்கு போகும். கரெக்ட்டுங்களா? வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ எனக்கு என்னோட வெப்சைட்டுக்கு வர கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த லோட் பேலன்ஸ் தான் இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கு. அப்போ நமக்கு இந்த பப்ளிக் ஐபி தேவையா? இங்க
அஜித், சொல்லுங்க சார். இப்போ நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்குல்ல, ஆமா சார். இந்த பப்ளிக் ஐபி நமக்கு தேவைப்படுமான்றான் இப்போ இனிமேட்டு. தெரியலையே சார், இது நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம இப்போ வெப்சைட் எதை வச்சு ஆக்சஸ் பண்றோம்? வெப்சைட்டா சார்? இப்போ இந்த வெப்சைட்டை வந்து நான் என்னோட லோட் பேலன்ஸரோட பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கலாம். என்னோட லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்றேன். ஓகே. அப்போ இதோட பப்ளிக் ஐபி வேணுமான்ற நமக்கு வேணாம்ல. வேணாம். ஏன்னா நான் இந்த பப்ளிக் ஐபி வச்சு நான் ஆக்சஸ் பண்ணா எனக்கு தேவைப்படும். ஓகே. லோட் பேலன்ஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். பப்ளிக் ஐபி வச்சாலுமே எனக்கு சேம் வெப்சைட் தான் வருது. ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா என்னால இந்த ஐபி வச்சு நான் வெப்சைட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நான் லோட் பேலன்சர் வச்சிருந்தேன்னா எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட வெப்சைட் வந்து ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு பப்ளிக் ஐபி தேவைப்படுமா படாதா? தேவைப்படுது சார். தேவைப்படாது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து லோட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம சர்வர் இந்த வர்ச்சுவல் மிஷின் எங்க வச்சிருக்கோம்? வர்ச்சுவல் மிஷின் இது 2 சர்வர் 2B சார். இல்ல, இந்த சர்வர் 1யும் சர்வர் 2யும் பப்ளிக் டார்கெட்ல வச்சிருக்கோம். சப்நெட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். பப்ளிக்ல தான். யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாமா? யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ இந்த சர்வர் 1ஓட பப்ளிக் ஐபி வந்து என்கிட்ட எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 44.247. ஓகே. இந்த பப்ளிக் ஐபி வச்சு என்னால கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா இந்த சர்வர் 2? பண்ணலாம். எனக்கு கீப்பர் இருந்துச்சுன்னா என்னால கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. அப்போ அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா index.html குள்ள இருக்கிற கண்டென்ட்டை மாத்த முடியுமா முடியாதா? மாத்தலாம் சார். பாருங்களேன், இப்போ சர்வர் 2 வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த cd வேர்க்குள்ள www.html குள்ள தான் வந்து என்னோட கண்டென்ட் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். ஓகேங்களா? அப்போ என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா என்னால இதுக்குள்ளேயும் போக முடியுமா? போலாம் சார். போலாம். index.html இருக்குல்ல, இந்த ஃபைல் என்னால எடிட் பண்ண முடியுமா? நானோ பண்ணலாம் சார். index.html குள்ள போயிட்டு நான் சும்மா என்ன பண்ண போறேன்னா இந்த இருக்குல்ல டைட்டில் ஆக்ஸருக்கு பதிலா இப்போ இந்த ஃபோன் நம்பர் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இங்க இந்த ஃபோன் நம்பருக்கு பதிலா என் ஃபோன் நம்பர் கொடுக்க போறேன். அப்போ வெப்சைட்டுக்குள்ள யார் வேணா போய் எந்த கண்டென்ட்டும் எடிட் பண்ண முடியுமா? கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் O கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் X கொடுத்தேன்னா இப்போ நான் போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களா, 735 சொல்லிட்டு. அப்போ யார் வேணா வெப்சைட் கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட இன்ஸ்டன்ஸை பப்ளிக் சப்நெட்ல வைக்கக்கூடாது. எங்க வைக்கணும்? பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள தான் வைக்கணும். இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிரைவேட்டுக்குள்ள இருந்தா யாராலையும் கனெக்ட் பண்ண முடியாது. யாராலையும் கனெக்ட் பண்ண முடியலன்னா யாராலையும் எடிட்டும் பண்ண முடியாது. ஆமா தானே? இப்போ நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து எப்படி பிரைவேட் சப்நெட்ல பிளேஸ் பண்றதுன்னு பார்ப்போம். புரிஞ்சா அது வரைக்கும்? புரியுது சார். கிளாஸ் ஓகேவா? கிளாஸ் ஓகே தான். சரி, நீங்க அவங்க கிட்ட ரெக்கார்டிங் வாங்கிட்டு போயிருங்க. சரிங்க சார். நீங்க ரெக்கார்டிங் வாங்கிட்டு போயிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அவுட்புட் வரும். வரலன்னா எனக்கு சொல்லுங்க, நாம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் கொடுத்து பாருங்க, வேற கண்டென்ட் கொடுத்து பாருங்க.